வான் வந்து பரிபாடும் நல்லிசை மொழியே, என்றும் வளமாறார் செந்தமிழ் மொழியே, நீ வாழிய வாழியவே. என் தாய் தமிழை வணங்கி இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தெற்கு எழுத்தாளர் இயக்கம் சார்பில் எண்ணற்ற நூல்கள் இதுவரைக்கும் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையில் கவிஞர் லியோன் சசி அவர்கள் எழுதிய அடுத்த 3வது படைப்பு நூல் கட்டுமர தொட்டில். அவருடைய கவிதையும் அந்த கட்டுமர தொட்டிலில் நனைந்து ஆடி வருகின்றது. இந்த 3வது படைப்பினை வரவேற்க வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அகமகிழ்ந்து அனைவரும் கைத்தட்டுகளோடு ஆரம்பிக்கலாம். தெற்கு எழுத்தாளர் இயக்கம் சொல்வதற்கில்லை, அனைவரும் அறிந்த ஒன்றே. அனைத்து ஜாதி மதம் இனம் கடந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை எந்த ஒரு பாகுபாடுமின்றி அனைவரும் நம்முடைய கூடுகைக்கு வருவார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தெற்கு இதுவரை சிறிய எழுத்தாளர்கள் முதல் பெரிய எழுத்தாளர்கள், இது முதல் பதிப்பு இல்லை, இது முதல் எழுத்தாளர் என்று இளம் எழுத்தாளர்கள் எத்தனையோ பேரை இனம் கண்டுள்ளது. இதுவரைக்கும் நாம எங்கேயுமே சொன்னதில்லை இத்தனை எழுத்தாளர்களை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு. நம்ம குழுவிலேயே நிறைய வாதங்கள் வந்தாலுமே எந்த ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படி என்றால் அது நம்முடைய தெற்கு எழுத்தாளர் இயக்கம். ஏனென்றால் யாரா இருந்தாலும் சண்டை போட்டுட்டு வாங்க எனக்கு நூல் வெளியிடணும் அப்படின்னு சொன்னா தேவதாரையா இரு கையெழுத்து வழங்கி வாங்க வெளியிடலாம் அப்படின்னு வரவேற்பாங்க. அந்த வகையில நம்ம தெற்கு எழுத்தாளர் இயக்கத்தை வச்சுக்க முடியாது. அதனால தேவதாரையாவுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நூல் வெளியீட்டு விழா. இந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்க, கூட்டத்தில் செந்தாமரை போல் வீற்றிருக்கும் தலைவர் அவர்களே, அந்த மாதிரி தலைமை ஆசிரியர், பொருளாளர், அமைப்பாளர், செயலாளர் எதுவுமே இல்லாம நம்ம ஒரு கூட்டத்துல மட்டும்தான் எந்த ஒரு வாழ்த்துகளோ வணங்குகளோ முகஸ்துதியோ இல்லாம மனிதனை சக மனிதனாக மதித்து வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த வகையில் தெற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முதலாக நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியின் ஆரம்பமாக தொடர்கிறது. கவிஞர் லியோன் சசி அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நூலினை கவிஞர் கடலம்மா ஜூடி சுந்தர் வெளியிட வளர்மதி அம்மா பெற்றுக்கொள்வார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நூல் ஆசிரியர் கவிஞர் லியோன் சசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தொடர்ந்து பட்டிமன்ற